என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். அவருடைய நினைவிடத்தை போய் பாரதெல்லாம் இறங்கிட்டேன் நேரத்தை. ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு கிருஷ்ணா நதிநீர் வழங்க வேண்டுமென ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை நேரில் சந்தித்து தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தமிழகத்திற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் வழங்க ஒப்புதலானது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தமிழகம் எங்கும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் அந்த எழுச்சி போராட்டத்தை தொடர்ந்து முதல்வர் OPS தலைமையிலான தமிழக அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்ததோடு அரசாணையிலும் வெளியிட வைத்தார். அவசர சட்டம் 21/1/2017 அன்று பிறப்பிக்கப்பட்டது. இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதின் காரணமாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதற்கான அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டன. மருத்துவ படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு நாடு முழுவதும் நீட் எனப்படும் தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான அறிவிப்பும் வெளியானது. இதனை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வந்த நிலையில் சட்டசபையில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. 2 கப்பல்கள் மோதிக்கொண்டதில் எண்ணெய் கப்பலில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. கிழக்கு கடற்கரை பகுதியில் எண்ணெய் படலம் பரவி பெருமளவில் மாசு ஏற்படுத்தி மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி முழு வீச்சில் நடைபெறுவதை நேரில் சென்று ஆய்வு செய்தார் முதல்வர் பன்னீர்செல்வம். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா சட்டசபை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து முதல்வர் பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். திடீரென்று 7ஆம் தேதி இரவு 9 மணிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்ற பன்னீர்செல்வம் 40 நிமிடங்களாக தியானத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து முதல்வர் பதவியை பறிக்க தன்னை கட்டாயப்படுத்தியதாகவும் மிரட்டியதாகவும் பகிரங்கமாக புகார் தெரிவித்தார். கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் இந்த தினம் சொன்னேன். பகிரங்க குற்றச்சாட்டை தொடர்ந்து அவசரமாக போயஸ் தோட்டத்தில் சசிகலா தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டு அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார். தான் முதல்வராக வரவேண்டும் என்ற மக்களின் எண்ணப்பாடு வெளிப்பட்டால் ராஜினாமாவை திரும்ப பெறுவேன் என்றும் வாக்காளரை நினைத்து எம்எல்ஏக்கள் மனசாட்சியுடன் முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் பன்னீர்செல்வம். தமிழக அரசியல் சூழல் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது.